10% அமைச்சர் என கிண்டலடித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பத்திரப்பதிவு செய்தால் 10% கமிஷன் அமைச்சர் மூர்த்திக்கு செல்வதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் மூர்த்தி, கணக்கு வழக்கில்லாமல் எதையாவது இபிஎஸ் பேசி வருவதாகவும், எந்த அலுவலகத்தில் கமிஷன் வாங்குகின்றனர் என கூறினால் தாம் பதிலளிக்க தயார் எனவும் கூறியுள்ளார். ஏற்கனவே பிராந்தி கடையில் 10 ரூபாய்னு ஒருத்தர் பேர் வாங்கியிருக்கார். யார் உங்களுக்கு தெரியும்? இப்போ இங்க இருக்கிற அமைச்சர் 10% பதிவு செஞ்சா 10%, பத்திரப்பதிவு செஞ்சா 10% அவருக்கு போய் சேர வேணும். அப்படி சேர்ந்தால்தான் அந்த பத்திரப்பதிவு நடக்கும். நடக்குதுல உண்மைதானுங்க. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பத்திரப்பதிவு செய்கின்ற பொழுது அதற்கு 10% அந்த சப்ரிஜிஸ்டர் ஆபீஸில் கொடுத்தா தான் அந்த பத்திரப்பதிவு செய்ய முடியும். அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த பதிவுலையும் திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னுக்கு தவறான பத்திரம், எந்த பத்திரமும் யாருடைய தலையீடு இருக்காது. யாரும் சொன்னதில்லை. 1-2 யாராவது ஒரு சின்ன அதிகாரிகள் யாராவது தவறுன்னு தெரிஞ்சா அன்னைக்கே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சும்மா என்னத்தையாவது ஒரு நாளைக்கு 10% 2,74,000 கோடினா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது? 27 கோடி ரூபா வருதா? என்னத்தையாவது சொன்னா எவ்வளவு? 10% எவ்வளவு? ஒரு நாளைக்கு 27 கோடி ரூபாயா? என்னத்தையாவது கணக்கு வழக்கு இல்லாம என்ன வேணும்னாலும் சொல்லலாம்னு சொன்னா அது தவறா போயிடும். நாங்க போனோம், இந்த பத்திர ஆபீஸில் கேட்டாங்க, இன்னொரு சொல்றதுக்கு தயாரா இருக்கோம், இது தலையிடுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கேன்.